நீ ஏன்டா போய் எப்ப பார்த்தாலும் ஹவுசிங் கிளாஸ் கூட விளையாண்டுக்கிற? 同じチームだ நீ ね。 கிரியேட் பண்ற ப்ராப்ளம் தான்டா பெருசா நான் இருக்குது. எங்க ப்ரோ இன்னொரு ரெமோ எத்தனை ப்ரோ தான் ப்ரோ இன்வைட் பண்ணி விட்டாரு. ஏன் அவன் ரெமோ கூப்பிட்டு விளையாண்டா நீ ஏன்டா கூப்பிட்டு விளையாண்டுருக்க அவன் கூட போய்? உனக்கு தெரியாதா உனக்கு? ஹவுசிங் அப்படியே கிளாஸ் ஆள் இல்லைன்னு எல்லாம் இத்தனை ஒண்ணுதான் வருஷம் ப்ரோ ஆடணும். இத்தனை வருஷம் இருக்கீங்கல்ல, நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தன் விளையாடுவான். ஒவ்வொருத்தன் விளையாடும் கேட்டா அவன் விளையாண்டா அப்புறம் அதான் நான் விளையாண்டேன் அப்புறம் அவன் தான் அவன் விளையாண்டான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்த மாதிரி சொல்லிட்டே இருப்பான். ஒவ்வொருத்தர் அப்படியே வருவானுங்க, அப்படியே வந்து இதுல ரீசெண்ட்ல இருப்பானுங்க, அப்படியே மேட்ச் மேக் பண்ணுவானுங்க, அப்படியே வந்து பிரச்சனை கிரியேட் பண்ணுவானுங்க, ஸ்ட்ரீம் ஷேப் பண்ணுவானுங்க. நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணிட்டே போங்க. நாங்க வந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சுட்டே போங்க. இதுதான் வேலை எங்களுக்கு. பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுதான். ஏன் யாரு வந்து பிளேயரு, யாரு வந்து நம்ம கிளான், யார் வந்து அதர் கிளான்ஸ் கூட உங்களுக்கு கண்ணு தெரியாதா என்ன? எனிமி தூரமாக ஸ்பாட் பண்ற நீங்க என்ன கேனத்தனமா பேசிட்டு எல்லாரும். சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஷிப்னா அதுபடி போனாதான். நீ எக்ஸ்க்ளூசிவிட்டி எடுத்து விட்டுட்டு இப்படி பண்ணிட்டே இருக்கக்கூடாதுன்னு இது எத்தனை சொல்றது? எங்களுக்கு இல்லாத ரெக்வஸ்டா? எவ்வளவு பேர் இருக்காங்க? கோடி பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கு நாங்க என்ன சொல்றோம்? சாரி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நாங்க போறது இல்ல. அந்த மாதிரிதான் எனக்கு அதே ரூல் தான், எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான். ஜோக்கர் கூட உட்காந்து ட்ரைவர்ஸ் விளாண்டு 13 கிலோ எடுத்து தோத்து போயிட்டாரு. அவரு கூட உட்காந்து விளையாடுனாலதான் அவருக்கு அவ்வளவு இது. என்ன நீங்க ரெமோ எங்க இந்த லவ்டே பையன் எங்க போயிட்டு இருக்கானா? போயிட்டானா? வேர் இஸ் திஸ் ஷிட்? என்ன ஷிட் பையன் அந்த ஷிட் ஏன் காண போயிட்டான்? இது பண்ணக்கூடாது, இது பண்ணவே கூடாது. இது நீங்க ஆரம்பிச்சுட்டே இருக்கீங்க. நீங்க இது பண்ணக்கூடாது. இது ஸ்ட்ரிக்ட்லி நோனா நோ தான், அவ்வளவுதான். வாட் ஸ்குவாட்னா வாட் ஸ்குவாட் மட்டும்தான். அது பக்கத்துல எந்த ஸ்குவாடும் கிடையாது. நீங்க இதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை வந்துட்டே இருக்கும். நீங்க கிரியேட் பண்ணிட்டே இருப்பீங்க, அது வந்துட்டே இருக்கும். அது போயிட்டு நான் வந்து சரி பண்றதுக்கு நான் இங்க வரல. அது பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுதான் எப்பவுமே. சாய், நீ எல்லாம் கோலிட்டு சாய், இதெல்லாம் நீ பண்ணவே கூடாது சாய், போவே கூடாது. நீ தான் சொல்லணும் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிளா இருந்தாதான். நீங்க என்ன மொத்தமா வேலை செய்யற இடத்த மொத்தமா என்ன வேற ஏதாவது மாத்தலாம்னு நினைக்கிறீங்களா என்ன? ஒர்க் ஸ்டேஷனை ஒர்க் பிளேஸ் மொத்தமா முடிச்சிடலான்னு இருக்கீங்களா நீங்களா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஏ உனக்கு தெரியாதா? உங்களுக்கு யாரும் தெரியாதா என்ன? என்ன இது 8 வருஷமா நாங்க ஒரு பழக்கம் வச்சிருக்கோம், நீங்க வந்து அந்த பழக்கத்தை மாத்துறது? இப்படி ஆரம்பிச்சுட்டே இருக்காதீங்க. சோலோ ஸ்குவாட் விளையாடுங்க. நீங்களாம் எல்லாத்த பண்ணாங்களா? காலைல நீங்களாம் யாரும் லைவே போடுறது இல்லை. உங்களோட அதிகமான 18 மணி நேரம் போடுறது நாங்க தான். நீங்க இல்லைனாலும் நாங்க உட்காந்து சோலோ ஸ்குவாட் தான் விளையாடுறோம், சோலோ போறோம். யாரும் இல்லைன்னா போய் உட்காந்து டூ விளையாடுறோம். அப்படி இல்லைன்னா நீங்க நைட்ல ஆஃப்லைன் போட்டீங்கன்னா நாங்க பப்ஜி பிசி போறோம். நாங்க இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணல எல்லாரும். உங்களுக்கு என்ன 3 மணி நேரம் லைவ் போடுற உங்களுக்கு என்ன ஃபாலோ பண்றதுக்கு வலிக்குது? ப்ரோ நான் காலைலலாம் லைவ் வந்தேன்னா எனக்குள்ள விளையாட யாரும் இருக்க மாட்டாங்க ப்ரோ. யாரு நீயே வர மாட்டேங்கிற? நான் வந்தேன்னா சொல்றேன் ப்ரோ. நான் இந்த லாஸ்ட் ஒரு யாரு கிடையவே கிடையாது. நீ எல்லாம் வந்தீனா நான் உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பேன். வாடகை ஒரு வாலெட் ரோல் போலாம் அப்படின்னு சும்மா போய் விட்டாது ப்ரோ. அது 2 மாசம் முன்னாடி, அதுக்கு முன்னாடி நீங்க வேற ஸ்குவாட் போகும்போது நல்லா தனியா தான் ப்ரோ ஆட்டிருப்போம். உண்மையா இப்பெல்லாம் நீ வந்துட்டு இருந்த, இப்பதான் ஏதோ டூர் போனேன்னு ஓட்ட, டூர் போனேன்னு ஓட்ட. இப்ப நாம தானே விளையாடுறோம். நானு ப்ரோ உங்க முன்னாடி உங்க கூட இப்ப நீ விளையாடுறது போன வாரம் நீ டூர் போறதுக்கு முன்னாடி நீ வரும்போது நீ நான் விளையாண்டு இருந்தோம். நீ நான் தாண்டா அதிக நாள் லைவ் போட்டது ஞாபகம் இருக்கா? ட்ரோல்லாம் வராண்டா நல்லா இது அதிக நாள் லைவ் போறேன்னா நீ 4 குஸ்தர விளையாண்டு இருந்தோம். நீ தானே ஏதோ டூர் போனேன்னு சொல்லி காய்ச்சல்ல ஓடி போயிட்ட. அதான் ப்ரோ அதுக்கு முன்னாடி சொல்றேன் ப்ரோ. நான் அது வரைக்கும் நம்ம ஆடணும். எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட ஸ்குவாட் இருக்கும். நீ எல்லாம் வந்தீங்கன்னா ஓஜிலாம் வந்தா ஓஜி கூட தான் விளையாடுவோம். நீங்களாம் இல்லாதப்பதான் நாங்க வேற யார்ட்டையும் எப்படிடா நாங்களாம் வந்து 18 மணி நேரம் ஸ்ட்ரீம் போடுறோம் வந்து யாருமே ஆன்லைன்ல இல்லையே நான்லாம் வந்து கோவப்பட்டுக்கிறேன். என்னடா யாருமே வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. நீ என்ன புது கதை ஊட்டிட்டு இருக்கிற? எப்போ வந்து உன்னை விட்டுட்டு போனாங்க? நீ போய் வாமோடு விளையாடுவ, அந்த வாமோடு பார்த்தா எனக்கு கடுப்பா அப்படியே போடா அப்படின்னு நான் போயிடுவேன் நானு. நீ கிளாஸ்க்குலாம் எப்பா நீ அப்பாவை பார்த்தாலும் வாமோடு தான் ஆடுவேன். வாமோடு பலோடா நீ உன் பேரே நான் வச்சிருக்கேன். வாமோடு தான் நான் எப்பவே சொல்லுவேன். ஏய் கூப்பிடுங்கடா வாமோடு விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு நானு. இங்க பாரு ட்ரோலு, என்னெல்லாம் மாத்தவே முடியாது சரியா? 2வது என்கிட்ட எல்லாம் வேலையே ஆகாது. இதெல்லாம் வேற யார்கிட்டயே பேசுங்க. என்கிட்ட வேலையே ஆகாது. என்கிட்ட ஸ்டாட்ஸ் இருக்கு, எல்லாரோட ஸ்டாட்ஸ் இருக்கு. என்கிட்ட ஸ்டாட்ஸ் எல்லாமே இருக்காது. நீங்க எல்லாம் வாரில் எத்தனை கில் எடுத்தீங்க முதற்கொண்டு என்கிட்ட ஸ்டாட்ஸ் இருக்கு.
ஏன் கிட்ட எல்லாம் எங்கேயாவது புயல் கத்த வந்து புளி சாப்பிடுவாங்க, அவங்கள்ட்ட போய் பேசுவாங்க. அதெல்லாம் என்கிட்ட செட் ஆகுது. சரி, நான் வந்து எதுக்காக வந்து உங்களை எக்ஸ்க்ளூசிவிட்டி மெயின்டைன் பண்ண சொல்றேன். எப்பவுமே ப்ராப்ளம் வந்து வெளியே இருந்தா வரும். வெளியே இருந்தா ப்ராப்ளத்தை வந்து துள்ள திணிப்பாங்க. நாம அந்த ப்ராப்ளத்துல இருந்து வேலை செய்யற இடத்துல ப்ராப்ளத்தை கொண்டு வரவே கூடாது. முதல்ல ப்ராப்ளம் வந்த பிறகு நம்ம அதை பார்த்துக்கலாம். அதெல்லாம் செட் ஆகுது. இங்கெல்லாம் வேலை செய்யற இடம், இங்கெல்லாம் வந்து கோடி கூட கொட்டுறோம். இது அந்த இடம்லாம் எனக்கு செட் ஆகுது. எனக்கு இங்க பிரச்சனைனா அவ்வளவுதான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுக்குன்னா ஃபார் நம்மளோட டிஃபென்ஸ் தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம். நமக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுக்காக தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஜாலியா அது மூலம் ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டு நான் வச்சுக்கோங்க. விளையாண்டுருந்தேன். இது எனக்கு திட்டாம இது வச்சுட்டீங்க. என்கரேஜ் பண்ணாதீங்க. இதை என்கரேஜ் பண்ணாதீங்க. 8 இயர்ஸா நான் இது இப்படி வச்சுதான் நான் இது வளர்த்துருக்கேன். நான் இது என்கரேஜ் பண்ணாதீங்க. எனக்கு பிடிக்காது. நீங்க ஒவ்வொரு இதுவும் கிரியேட் பண்றத நான் போய் முடிச்சு வச்சுட்டு இருக்க முடியாது. அது தப்பு. அதாவது பிளான். இன்னொன்னு என்ன தெரியுமா? அதாவது நான் ஷேரனை கூட்டிட்டு போய் விளையாடுவேன், உன்னை கூட்டிட்டு போய் விளையாட மாட்டேன் நீ சொல்ற. ஊரு நம்புமா இத? ஷேரனை கூட்டு போய் நான் ஷேரனுக்கு இவன் ஒருத்தான சேரன் தாண்டா லைவ்ல இருக்கிறான், கூப்பிடுறா ஷேரனை, வர சொல்றா ஷேரன்னு ஷேரனை கூட்டு போறேன் நானு. நீ வரமா? நீ வந்தா யாரு வந்து வரமாட்டா? கோஸ்ட் எல்லாம் போன் பண்ணி, கோஸ்ட் நீ 30,000 40,000 யூஸ் வந்துட்ட, பிரேக் போடாம போடுறான்னு நாங்களாம் மோட்டிவேட் பண்ணி ஒருத்தர் லைவ் போட வச்சுட்டு இருக்கோம். யாரா நீங்க போ நைட்டு 3 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு மெசேஜ் பண்ணேன் ப்ரோ. 6 மணிக்கு வாங்க ப்ரோ. 6 மணில இருந்து 12 மணிக்கு பிளாக் புஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 12 மணில இருந்து அல்டிமேட் நான் புஷ் பண்ணலாம் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. தூங்க வேணாம் ப்ரோ, நீங்க தூங்காம இருக்க ப்ரோன்னு சொல்லி நான் இங்கே இருக்கிறேன் தூங்காம. என்ன கதை பேசுறீங்க எல்லாரும்? இங்கேதான் குடியிருக்கிறேன் நானு. யாருமே நீங்க வரமாட்டேங்கிறேன்னு எனக்குலாம் கோபமாக்குறேன் நானு. கேட்டா நான் வந்து உன்னை தனியா விட்டு போறேன். நான் என்னைக்கா தனியா விட்டு போனேன்? வாங்கலான்னு உங்களை நாங்க தான் ஒவ்வொரு வாட்டி போன் பண்ணி சொன்னோன்னு வந்தாலும் கோஸ்ட் சொல்லுவேன், டோனிக்கு போன் அடி, இவன்ட்ட சொல்லுவேன், டே ட்ரோலுக்கு போன் அடி. இவனுக்கு சாய் வரமாட்டான் படிப்புனால சாய் நான் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. சரி வேணாம் சாய்க்கு போன் அடி அப்படின்ட்டு போனேன். அது ஏன் மேல சொல்லாதீங்க. நானும் யாரையும் விட்டு போக மாட்டேன். நானா வந்து யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் தவறான சரி. நீங்க தனியா விளாடுறீங்க, நீங்க போயிட்டு எப்ப பார்த்தாலும் ரூல்ஸ் பிரேக் பண்றீங்க. அதுதான் தப்பு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப பண்ணிட்டே இருந்தீங்கன்னா செட் ஆகுது. வெளியே இருந்து என்ன வேணா பண்ணிக்கோங்க. உள்ள இருந்து எதுவுமே உள்ள இருந்து நான் எப்பவுமே அலோவ் பண்ண மாட்டேன். அது வந்து ரொம்ப 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 முக்கியம். உள்ள இருந்து திருவிழா பண்ணாவே எனக்கு பிடிக்காது. அது ப்ராப்ளம் கொண்டு வரவே கூடாது உள்ள இருந்து. சரி நவீன், இப்போ நாங்க கேம் விளையாடுறோம். பிராக்டிஸ் பண்றேன், அப்படியே கூப்பிடுறேன் நான்.